ரிஷப் பண்ட்டுக்கு சேலரி எவ்வளவு? வரியை கழித்தால் ரிஷப் பண்ட்டுக்கு 27 கோடியில எவ்வளவு கிடைக்கும்? விரிவான தகவல்களை பார்க்கலாம். நடந்து முடிந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியால் 27 கோடிக்கு வாங்கப்பட்டார். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட வீரராக ரிஷப் பண்ட் மாறியுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் ரைட் டு மேட்ச் ஐ பயன்படுத்தி ரிஷப் பண்டை 20.75 கோடிக்கு மீண்டும் வாங்க முயன்றது. ஆனால் லக்னோ அணி 27 கோடிக்கு ரிஷப் பண்டை விலை கேட்டதால் அவரை வாங்கும் முடிவை டெல்லி அணி கைவிட்டது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கார் விபத்துக்கு பிறகு ரிஷப் பண்ட் சர்வதேச கிரிக்கெட்டில் மீண்டும் கால் பதித்தார். சர்வதேச கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய அவர் அதிக விலைக்கு செல்வார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல வரலாற்றிலேயே அதிக விலைக்கு அவர் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். 2025இல் லக்னோ அணியை அவர் வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது சரி, ரிஷப் பண்டின் நிகர சம்பளம் எவ்வளவு? 2025 ஐபிஎல் ஏலத்தில் வீரர்கள் 3 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஏலத்தில் எடுக்கப்படுகின்றனர். ஒரு அணியால் செலுத்தப்படும் தொகை அந்த ஒப்பந்த காலத்தின் மொத்த சம்பளத்தை குறிக்கிறது. உதாரணமாக லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் ரிஷப் பண்டை ரூ. 27 கோடியில ஏலம் எடுத்ததால அவருக்கு 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 27 கோடி வழங்கப்படும். மேலும் இந்த தொகையிலிருந்து இந்திய அரசு 8.1 கோடி வரி பிடித்துக் கொள்ளும். இதனால ரிஷப் பண்ட் அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 18.9 கோடி சம்பளமா பெறுவார். சரி, அவர் காயமடைஞ்சா என்ன ஆகும்? ஐபிஎல் போட்டியின் போது ரிஷப் பண்ட் காயமடைந்தால் அவர் முழு தொகையை பெறுவார். ஆனால் போட்டிக்கு முன்பாக காயம் ஏற்பட்டு விளையாட முடியாமல் போனால் லக்னோ அணி வேற ஒருத்தரை மாற்றாக தேர்வு செய்யலாம். மேலும் பிசிசிஐயில் உள்ள காப்பீட்டு கொள்கையின் கீழ் அவருக்கான சம்பளம் முழுவதுமாக வழங்கப்படும். ஆனால் வெளிநாட்டு வீரர் யாரேனும் காயமடைந்தால் அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படாது. ஒரு போட்டியிலும் விளையாடாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு இந்திய அல்லது வெளிநாட்டு வீரர் ஐபிஎல் தொடரின் ஒப்பந்தத்தில் இருந்து ஒரு போட்டியிலும் விளையாடாமல் போனால் அவருக்கு முழு சம்பளமும் வழங்கப்படும். ஆனால் ஒரு வீரர் தனிப்பட்ட காரணங்களால் தொடரிலிருந்து விலகினால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகையிலிருந்து அவர் விளையாடிய போட்டிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டே ஊதியம் வழங்கப்படும். மேலும் போட்டியின் போது காயம் ஏற்பட்டாலும் அணி முழு தொகையையும் வழங்கணும். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.